சுவாமியே சரணமையப்பா. சாமி, இந்த கோயிலுடைய அமைவிடம் சாம்பூர் விடாரை, கடைநல்லூர் வட்டம், தென்காசி மாவட்டம். சாம்பூர் விடாரையில் அனுமன் நதியினுடைய வடக்கு கரையில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில். இது ஒரு சுதந்திரமான வழிபாட்டு திருக்கோவில். இப்படி ஒரு சுதந்திரமான வழிபாட்டு திருக்கோவில் அமைவதற்கு மூல காரணமே அப்படின்னா, என்னுடைய பெரிய குருசாமி கோவண ராமசாமி நடாரம், துணை குருசாமி கடல்ராஜன், இவங்களுடைய எண்ணத்தில் எழுந்துதான் இந்த கோயில் உற்பத்தி. நம்ம 2006 அந்த கோயில் கட்டுறதுக்கு நாள் செஞ்சோம், ஆடிப்பெருக்கு அன்னைக்கு. 2011 கும்பாபிஷேகம் பண்ணோம். 2011 கும்பாபிஷேகம் பண்ணுவதற்கான நாளும் நேரத்தையும் குறிக்கிறதுக்காக பிரசன்னத்தின் மூலமா தெரிவதற்காக திருவனந்தபுரம் போனோம். பிரசன்ன பார்த்த ராஜசேகர நாயர் அவர் சொன்னாரு, வழிபாட்டு முறைகளையும் எப்படி அமைக்க வேண்டும் அப்படின்னு அவற்றை கேட்டோம்னு சொன்ன போது அப்படின்னா, சபரிமலை வடிவத்தில் 18 படிகள் வைத்து கட்டினாலும் கூட இது சபரிமலையில் கட்டப்படவில்லை. சபரிமலை போன்று கருவறை அமைத்து மையத்தில் இறைவனை அமர வைத்தாலும் கூட இது சபரிமலையில் இல்லை, எனது பிள்ளைகள் குடியிருக்கிற இடத்துல இந்த கோயில் கட்டியிருக்கு. பிரசன்னத்தில் சொல்லிட்டே இருக்கார். ஆக எனது பிள்ளைகள் இருக்கும் இடத்தில் கோவில் கட்டப்பட்ட காரணத்தினால் எனது பிள்ளைகள் உறவுகள் பிரியாமல் 18 படி ஏறணும். அதாவது யாரு, தாய் தகப்பன் கணவன் மனைவி மக்கள் பேர பேத்தி எல்லாரும் ஒன்னா வரணும். வயசு வித்தியாசம் கிடையாது, ஆண் பெண் பாகுபாடு கிடையாது. அடுத்து பிரசன்னத்தில் அடுத்து சொன்னது, எனது பிள்ளைகள் என்னை தொட்டு வழிபடுவார்கள். இறைவன் சொன்னாரு, என்னுடைய பிள்ளைகள் என்னை தொட்டு வழிபடுவார்கள் சொன்ன காரணத்தினால இங்க எல்லாரும் 18 படி இருந்து எல்லாருமே கருவில விளக்கேற்றி மாலை போட்டு பத்தி பொருத்தி கப்பல் காப்பாங்க. அப்படியே சுதந்திரமான வழிபாடு. பக்தனுடைய மனம் விரும்பினால் அபிஷேகம் பண்ணி வழிபடுவாங்க. ஆக இந்த கோயிலில் பூசாரி கிடையாது. நம்மள பல பேர் சபரிமலை போயிருப்போம். சபரிமலை போகின்ற வழியில் இருமுடி சுமந்து இருந்தால் மட்டுமே 18 படியில் ஏறுவதற்கான அனுமதி நமக்கு கிடைக்கும். சரி, இங்க 18 படி ஏறுவதற்கு இறைவன் என்ன தகுதியை நிர்ணயித்திருந்தார் அப்படின்னு சொன்னா, எவன் ஒருவன் பெற்ற தாய் தந்தையை வணங்குகின்றானோ அவன் 18 படி ஏறலாம். கணவன் மனைவி உறவில் ஒரு உண்மையான அன்பு தூய்மையான பண்பு இருக்குமானால் 18 படி ஏறலாம். பிள்ளைகளை 4 பேர் போற்றும்படி வளர்ப்பதாக இருந்தால் 18 படி ஏறலாம். 4 பேர் யார் அப்படின்னு சொன்னா, மாதா பிதா குரு தெய்வம். ஆக இந்த வாழ்வியல் சார்ந்த வழிபாட்டு முறைகளோடு உள்ளடக்கியதான் இந்த கோவில். அப்படி ஒரு சுதந்திரமான வழிபாட்டு கோவில். சரி, இந்த எண்ணத்தோடு வரக்கூடியவங்க இந்த கோயில் அவங்களே விருப்பப்பட்டால் அபிஷேகம் பண்ணி அலங்காரம் வழிபட்டுக்கலாம்னு சொன்னோம். சரி, இப்போ பிரசன்னத்தில் பார்த்த ராஜசேகர அங்கீகாரம் தந்தார். கும்பாபிஷேகம் 7/2/2011 தை மாசம் அவர் நிர்ணயித்து சொன்னாரு, இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளுக்கு அங்கீகாரம் இறைவனால் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது எப்படின்னு சொன்னா, கும்பாபிஷேகத்திற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னால மழை பெய்யும். அடுத்து 3 கரடர் வரும் அப்படின்னு சொன்னாரு. நாங்க நாளை எதிர்பார்த்து கொண்டு இருந்தோம். அதே மாதிரி கும்பாபிஷேக நேரத்திற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னால மழை தூரல் இருந்துச்சு. 3 கரடர் வரும்னு சொன்னாரு. 5 கரடர் வளம் வந்துச்சு இந்த கோயில்ல. ஆக ஐயெல்லாம் சேர்ந்து அந்த புனித நீரை கலசத்தின் மேல் ஊத்துகின்ற வேளையில் 5 கரடர்கள் கரடை மேல் வளம் வந்த காரணத்தினால் இது இறைவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அங்கீகாரம். அந்த வழிபாட்டு முறையை மாற்றவே இல்லை. ஆக இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த அங்கீகாரத்தை பொதுமக்கள் பயன்படுத்திக்கொள்ள விரும்புகிறோம். வாழ்வியல் சார்ந்த வழிபாட்டை நீங்க ஏற்றுக்கணும்னு சொல்லி இந்த கோயிலை வழிபட வேணும்னு சொல்லி உங்களுடைய குடும்ப நலனுக்காக, உங்கள் வழித்தோன்றலுக்காக, வழி வரக்கூடிய தலைமுறைகளுக்காக நீங்கள் இறைவனை வழிபட வேண்டும் என்று சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து, பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து, இருமுடி எடுத்து என் மேலே வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பரா பாவரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார்.
இடமே